பாட்டி சொன்னதை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. அப்புறம் வாங்கம்மா, வாங்கக்கா. என்ன மீனா, பூவெல்லாம் நீயே கட்டிட்டியா? நான் மட்டும் இல்ல, நம்ம அனிதாக்காவும் சேர்ந்து தான் கேட்டாங்க. அப்படியா? பரவாயில்லையே, சரவுக்கு ஒத்தாசையா பண்ணிருக்கீங்களே. ஆமா, இந்த பொண்ணு யாரு? எதிர்த்தாப்புல டீ கடை வச்சிருக்காங்க, மாடியில குடியிருக்காங்க. அப்படியா? நீ எந்த ஊருமா? இந்த இந்த ஊர் தான் பாட்டி. அதான் அந்த பக்கம் திரும்பிட்டு சொல்லிய, இந்த பக்கம் திரும்பிட்டு சொல்ல பிடிக்கலையா? சரி விடு, எப்படியோ சரவுக்கு உதவி ஒத்தாசை செஞ்சிருக்கீங்க. தேங்க்ஸ் பாட்டி. ஐயோ, எனக்கு தேங்க்ஸ் சொல்ற, உனக்குல நான் தேங்க்ஸ் சொல்லணும். பூ வேற கட்டிருக்கீங்க. இதுல என்ன இருக்கு பாட்டி, வழக்கமா எல்லாரும் செய்யறது தானே. இருந்தாலும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கு பாரு. அதனால நல்ல அழகா அறிவா சிகப்பா புத்திசாலியான ஒரு மாப்பிள்ளை கிடைப்பான். அழகு கலர்லாம் வேணாம் பாட்டி, எங்க அப்பா மாதிரி இல்லாம நல்ல மனுஷனா இருந்தா போறோம். கவலைப்படாத மீனா, உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு ஒரு நல்ல புருஷனா தான் கிடைப்பான். பாத்துக்க, சரவ சொன்னானா அருளாக்கு சொன்ன மாதிரி மனசுல என்ன பாட்டி கிண்டலா ஐயோ, பண்றீங்க? என்னடியம்மா, உண்மைதானே சொல்லுங்க. ரவி என்ன மளிகை சாமான் கொடுத்திருக்காங்க, வாங்க வாங்க. ஐயோ, அத முதல்ல போய் பாரும்மா. அது என்னென்ன சாமான் வந்துருக்கு பார்த்து எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வைங்க. ஆமா, என்ன பலகாரம் செய்ய போறீங்க? கேசரி செய்ய போறேன், வடை செய்ய போறேன். பழம் எல்லாம் வாங்கியாச்சு. அதான் ஸ்வீட் கடையிலேயே வாங்கிக்கலாமே, எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? நல்லா இருக்க, இந்த அவளோடு கேசரியும் 4 வடையும் தட்டி போடுறதுக்கு இப்படி சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே. அந்த காலத்துல இப்படி ஏதாவது விசேஷம்னா அப்படி சேலையை தூக்கி சொருகிக்கிட்டு உள்ள பூந்தம்னா ஒரு வேலை பாக்கி விடாம செய்துட்டு தான் வெளியில வருவோம். பாட்டி, இந்த மாதிரி ரீல்லாம் இங்க விடாதீங்க. என்னடி இது, என்ன போய் ரீல் பண்றாங்கற? இத பார், 2-3 நெல் எடுத்தோமா, அவிச்சோமா, காய வச்சோமா, குத்துனோமா, மாவரைச்சோமா, அரிசி ஆக்கணுமா, அந்த அப்படியே பொங்கல் வச்சோமா, இப்படியே எல்லா வித சப்சாடா வேலையும் முடிச்சுட்டு தான் வெளியில வருவோம். இப்போ என்னமோ கிரைண்டருங்கிறாங்க, மிக்ஸிங்கிறாங்க, இதுல போய் வேலையை செய்துக்கிட்டு எனக்கு இங்க வலிக்குது, எனக்கு இங்க வலிக்குது, எனக்கு இங்க வலிக்குது, எனக்கு இங்க வலிக்குது அப்படின்னு சொல்றீங்களே, இது நல்லாவா இருக்குது? ஐயோ, பாட்டி கிட்ட வாய் கொடுக்க முடியாது போல இருக்கு. ஏமா, அவ எங்க நிர்மலா எங்க? அங்க கூட மாட. ஏன் நிர்மலா, என்னடி அங்க போய் நின்னுக்கிட்டு இருக்க சிலை மாதிரி? வாமா, கூட மாட கொஞ்சம் ஏதாவது வேலை செய்யு. உங்க ஆத்தாள மாதிரி ஒதுங்கி உட்காந்தா இப்படி வா வா. நிர்மலா, இந்தா பட்டு புடவை. உனக்கு இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும். சாயந்தரம் இதையே நீ கட்டிக்கோ. நான் உங்ககிட்ட பட்டுப்புடவை கேட்டேனா? எனக்கு இந்த பட்டுப்புடவை எல்லாம் கட்டி பழக்கம் இல்ல, நீங்களே கட்டிக்கோங்க. ஏமா, அவ எவ்வளவு அன்பா குடுக்குறா, ஆசையா வாங்கி வச்சுக்கிறியா? இன்னும் அவ மேல சல்லுன்னு விழுகிறிய, நல்லாவா இருக்கு? கிழவி, நான் உன்கிட்ட பேசல, உன் வேலை என்னவோ அதை அடி, பாத்துட்டு ஏன் வேலையை தாண்டி நான் பாக்குறேன். இல்லன்னா இப்படி பேசுவியா? இந்த பார், பொண்ணு பார்க்க வர்றது உன்னைய